ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வேஸ்ட் பிளாஸ்டிக் டப்பா வச்சு 3 விதமான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் ஒரு பெரிய தேங்காய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கரண்டியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய பிளாஸ்டிக் பாட்டில்ன்றதுனால நம்ம பெரிய கரண்டி போட்டு வைக்கலாம் தாராளமாக. நம்மளுக்கு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதில் நிறைய கூட போட்டு வைக்கலாம். என்கிட்ட இருக்கிறத நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த டிப் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, அதே மாதிரி தேங்காய் பாட்டில் தான் பெருசு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழ் சைடில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம கட் பண்ணி இதை எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நான் மேலே வந்து கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளிட்டர் ஷீட்டு ரவுண்டாக கட் பண்ணி இதில் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதே மாதிரி ப்ளூ கலர்லேயே நான் வந்து கிளிட்டர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல தான் நான் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாசப்படியாண்ட நம்ம வந்து அகல் விளக்குலாம் ஏற்றி வைப்போம். அந்த மாதிரி ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மனை மாதிரி நம்ம இதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாமி ரூமில் சின்ன சாமி சிலை இருந்ததுன்னா அதை வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சாமி சிலை வைக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வந்து அகல் விளக்கு வாசப்படியாண்டை வச்சு ஏற்றுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் உங்கள்கிட்ட பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இதே மாதிரி தேங்காய் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பாட்டிலில் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் இதுலேயே இன்னும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதை எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைட்லேயுமே வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். இது போல் ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துருக்கேன், காலி பென்னு. இந்த பென்னை இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு புடி மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து கிளிட்டர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து பென் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கிளிட்டர் டேப்பை வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பென்சில் போட்டு வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்படி தான் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை. நம்ம வந்து கிச்சனில் ஸ்பூனு, கத்தி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை வந்து நம்ம பாத்ரூமில் ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டுலாம் போட்டு வைக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பென் சொருகி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு புடி மாதிரி இருக்கனால எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.